ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இதை தமிழில் உற்பத்தியாளர் உபரின்னு சொல்லுவாங்க. இந்த தியரியை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ஆல்ஃபர்ட் மார்சல். இப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஒரு பொருள் உற்பத்தியாளர் அவர் பொருளை 50 ரூபாய்க்கு விற்கணும்னு நினச்சி போகையில் அந்த பொருள் 100 ரூபாய்க்கு விற்கிறது தான் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். இதை இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, அந்த பொருளை அவர் 50 ரூபாய்க்கே உற்பத்தி பண்ணிட்டாரு, ஆனால் அந்த பொருளோட சந்தை விலை 100 ரூபாயா இருக்குது. அதனால் அவர் அந்த 50 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ண பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. அவருக்கு கிடைச்ச அந்த லாபம் 50 ரூபா தான் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ், உற்பத்தியாளர் உபரி. இப்போ இதோட டேபிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது யூனிட்ஸ், அதாவது எத்தனை பொருள் அப்படிங்கிற கணக்கு. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ், அப்படின்னா அவர் எந்த ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விலை. அடுத்ததாக இருக்கிறது மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது சந்தையோட விலை. இப்போ உற்பத்தியாளர் பொருள் உற்பத்தி பண்ணுறாரு. அவர் அந்த பொருளை 6 ரூபாய்க்காவது விற்கணும்னு நினச்சி வராரு. ஆனால் அந்த பொருளோட மார்க்கெட் ப்ரைஸு 20 ரூபா இருக்குது. இப்போ அவர் நினச்சி போன ப்ரைஸை விட அதிகமான விலைக்கு விற்றுட்டு வந்திருக்காரு. இதுதான் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். இப்போ அடுத்து இன்னொரு ஒரு பொருளை விற்க போகிறாரு. இதில் அவர் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ப்ரைஸ் 7 ரூபா. ப்ரொடியூசர் சர்ப்ளஸை பொறுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட் கூட வாங்க அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் கூட தான் செய்யும், தவிர குறையாது. ஏன்னா அவர் கூட எக்ஸ்ட்ரா ஒரு பொருளை உருவாக்கும் போது அதில் இன்னும் கொஞ்சம் லாபம் வரணும் தான் அவர் தயாரிப்பார். அதனால் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸும் கூட தான் செய்யும், ஒவ்வொரு பொருள் கூட. ஆனால் இதுவே கன்சியூமர் சர்ப்ளஸில் ஒவ்வொரு பொருள் கூட நுகர்வோரோட மார்ஜினல் யூட்டிலிட்டி குறையும். அதனால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் ப்ரொடியூசர் சர்ப்ளஸுக்கும் கன்சியூமர் சர்ப்ளஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம். இப்படியே இந்த உற்பத்தியாளர் எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் உற்பத்தி பண்ண அவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்த ப்ரைஸும் மார்க்கெட்டோட ப்ரைஸும் ஒரு இடத்துல ஈக்குவல் ஆயிரும். 6வது யூனிட் அவர் உற்பத்தி பண்ணும்போது அவர் நினச்சி விற்கணும் போகக்கூடிய ப்ரைஸும் 20 ரூபா, மார்க்கெட்டோட ப்ரைஸ் அதாவது சந்தையோட விலையும் 20 ரூபா. இதில் அவருக்கு ப்ரொடியூசர் சர்ப்ளஸே கிடையாது. ஏன்னா அவர் நினச்சி போன ப்ரைஸும் மார்க்கெட்டோட ப்ரைஸும் ஈக்குவல். இந்த 6வது யூனிட்டுக்கு அப்புறம் அவர் எத்தனை யூனிட் உற்பத்தி பண்ணாலுமே அவருக்கு ப்ரொடியூசர் சர்ப்ளஸே கிடையாது. அதாவது அவருக்கு உற்பத்தி உபரியே கிடையாது. இப்போ இதை டயக்ராமோட பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸை குவான்டிட்டியாக எடுத்திருக்காங்க, அதாவது எவ்வளவு பொருள் அப்படிங்கிற கணக்காக எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சிஸை ப்ரைஸ், அதாவது விலையாக எடுத்திருக்காங்க. ஏலேருந்து டிக்கு போகிற அந்த லைன் தான் டிமாண்ட். இலேருந்து எஸ்ஸுக்கு போகிற இந்த லைன் சப்ளை. பிஎன்னு போகக்கூடிய இந்த லைன் தான் மார்க்கெட்டோட ப்ரைஸ், அதாவது சந்தையோட விலை. ஏன்னா ஒரு பொருளோட டிமாண்டும் அந்த பொருளோட சப்ளையும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை தான் அந்த பொருளோட மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும், அதாவது சந்தை விலையாக இருக்கும். இப்போ ப்ரொடியூசர் அதாவது உற்பத்தியாளர் Q1 லெவலுக்கு பொருளை உற்பத்தி பண்ணும்போது அவர் Q1லேருந்து M அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸு என் பொருளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. ஆனால் அவரோட பொருளோட மார்க்கெட்டோட விலை எவ்வளோனா Q1லேருந்து X வரைக்கும். அப்போ அவர் எதிர்பார்த்த விலையிலேருந்து அவரோட பொருள் அதிகமான விலைக்கு விற்றுருக்கு. எவ்வளோ அதிகமாக விற்றுருக்குன்னா எம்லேருந்து எக்ஸுங்கிற அந்த அளவுக்கு அவரோட விலை அதிகமாக விற்றுருக்கு அவர் எதிர்பார்த்ததோட. இதுதான் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். இப்போ அவர் இன்னும் கூடுதலாக விற்கணும்னு சொல்லி Q1லேருந்து Qங்கிற லெவலுக்கு பொருளை உற்பத்தி பண்ணுறாரு. ப்ரொடியூசர் சர்ப்ளஸை பொறுத்து இன்னும் கூடுதலாக அவர் உற்பத்தி பண்ணார்னா அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸும் இன்னும் கூடுதலாக தான் இருக்கும். ஆனால் இந்த Qங்கிற அளவுக்கான பொருளை உற்பத்தி பண்ணும்போது அவர் நினைக்கக்கூடிய ப்ரைஸும் அந்த சந்தையோட விலையும் ஈக்குவலாக இருக்குது. அவர் பொருளை விற்கணும்னு நினச்சி போகக்கூடிய ப்ரைஸ் 20 ரூபான்னு வச்சு போகிறாரு. அந்த சந்தையில் அந்த பொருளோட விலையும் 20 ரூபாயாக தான் இருக்குது. இதனால் அவருக்கு ப்ரொடியூசர் சர்ப்ளஸே இல்லை. அதனால் இந்த பாயிண்ட்டை தாண்டி அவர் உற்பத்தி பண்ணால் அவருக்கு ப்ரொடியூசர் சர்ப்ளஸே கிடையாது. அப்போ இவருக்கு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் எவ்வளோ கிடைக்குன்னா PPEங்கிற இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் அவருக்கு கிடைக்குது. இதெல்லாம் தான் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ், உற்பத்தி உபரி.